அடுத்து இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார்? என்னுடைய இருதயத்தினுடைய கனி என்ன? என்னுடைய இருதயத்தினுடைய கனி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய உள்ளான இருதய மாற்றம், அந்த உள்ளான இருதய மாற்றத்தை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறார்? முதலாவது மனம் திரும்புதலை கொடுக்கிறார், அடுத்து விசுவாசத்தை கொடுக்கிறார். விசுவாசம் அப்படின்னு பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் சுவிசேஷ வசனத்தின் மூலமாக செயல்படும் போது என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது பாவம், தேவனுக்கு விரோதமானது என்று சொல்றார். தேவனுடைய கோபம் என் மீது இருக்கிறது என்று சொல்றார். அது தெரிஞ்ச உடனே தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிறேன், பாவத்தில் மூழ்கி இருக்கிறேன், பாவத்தில் செத்து போயிருக்கிறேன், எனக்கு தப்பிக்க வழியே இல்லை என்பதை உணர்த்துவார். என்னால் தப்பிக்க முடியாது என்பதை உணர்த்துவார். உணர்த்திட்டு அப்படியே விடாமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மட்டும்தான் விடுதலை என்பதை முழுவதுமாக பற்றி கொள்ள செய்வார். இப்ப விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மட்டுமே முழுமையான விடுதலை, அதை பற்றி கொள்ளுதல் என்று பார்க்கிறோம், அதை நம்புதல். விசுவாசம் என்பது முழுமையாய் கிறிஸ்துவினுடைய பணி, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை, கிறிஸ்து யார் என்பதை ஒப்புக்கொள்ளுதல்.